பகுத்தறிவுங்கிறது அதுதான். பகுத்தறிவு என்று சொல்ற அறிவு அது. அப்ப பகுத்தறிவுங்கிறது பிரிக்க முடியாத ஒன்றை நமக்கு என்ன செய்யுது? பிரிச்சு அறிவிக்கிற ஒரு அறிவு. அப்ப அந்த பிரிச்சு அறிவிக்கிற அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த அறிவுக்கு என்ன பெயர் வருகுதுன்னா பகுத்தறிவு. ஒரு பாட்டு ஒன்று இருக்குவா, பகுத்தறிந்து பகுத்துணர்ந்து அறியா அளவல்ல ஏகம் என்று பகுத்தறிந்து உணர்தலே அறவழி ஏகிடும் மார்க்கம். பலவல்ல ஏகம் என்று சொல்லி பகுத்து உணர்ந்து அறிதலை. பகுத்து உணர்ந்தறிகிறது. பகுத்து உணர்ந்தறிகிறேன்டா இப்ப உணர்றேன்னு சொன்னா வேறையா கண்டு உணரையலாம். அப்படி என்ற உணர்றேன்னா தன்னில உணரணும். ஆனா தன்னில உணரக்குள்ள எப்படி உணர வேண்டியிருக்கேன்னா பகுத்து உணர வேண்டியிருக்கு. பகுத்து உணர்றேன்னா என்ன செய்யணும்? எனக்கு பொருட்கானா இருக்கும். அப்போ சொல்றாங்க என்ன? பூனாரம் பல உண்டு பொன்னன்றி பொருளியது பொருட்கானோடு சிந்தித்து பார்க்க. அப்ப பொருட்கானுங்கிறது என்ன? பொருட்கான் என்ன? பிரிச்சு அறிவிக்கிற ஒரு வேதம். அப்படி என்ன பிரிச்சு அறிவிக்கிற வேதம் என்றா என்ன? வேத வாக்கண்டா என்ன? பிரிச்சு அறிவிக்கிற ஒரு நாமம், ஒரு வார்த்தை, ஒரு வசனம். அதுதான் பெரியோனின் திருவசனம். பெரியோர்கள் அனுபூதி. அப்ப அது என்ன செய்து? அந்த வசனம் பிரிச்சு என்ன செய்து நமக்கு காட்டு. அப்ப அதை நாம பகுத்து உணர்ந்தா பரவழி ஏகிடும் மார்க்கம். சட்டங்கள் வகுத்ததின் நோக்கம். சட்டங்கள் வகுத்ததின் நோக்கம். அது மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு இடத்திலையும் பாட்டு வருகிறது. பகுத்து உணர்ந்து அறிகிறேன். அப்ப ஈனைக்கு நாம என்ன செய்ய வேண்டி இருக்கண்டா? இப்ப காண்போன் காட்சி அவனண்டு 3 பொருளை தரல. இந்த 3 பொருளையும் உண்டா சேருங்க. இன்னொன்று 3 பொருளை தரல 3ஆ பிரிச்சு பாருங்க. பிரிச்சு பாருங்க இன்னைக்கு தரையும் இல்லை, சேர்த்து பாருங்க தரையும் இல்லை. அவ எப்படி எடுக்கிறப்ப பிரிச்சு பார்த்தாலும் காண்போனோட காண்ற ஒரு பொருள் இருக்குன்னு வந்துடும். சேர்த்து பார்த்தாலும் காண்போனோட சேர்க்கிற மாதிரி ஒரு பொருள் இருக்குன்னு வந்துடும். இன வந்துடுமா இல்லையா? அப்ப இன வராம செருக்கு வராம அதை ஏகமா உணர்றேன்னா எப்படி உணரலாம்? எந்த கட்டத்துக்கு போய் நிக்கணும்? எய்னிக்கு நின்று உணர்ந்தா எனக்கு அந்த ஏக நிலை உணரப்படும். அப்ப ஏகமாய் காண்பது உன்முகமே என்ற இடத்துக்கு வராம இன்னைக்கு என்ன செய்யப்படாது? இப்ப ஏகமா அறியப்படாது, ஏகமாக உணர்ற நிலை வராது. ஏகமாக உணர்ற நிலை ஒரு நிலை வராது, ஒரு தத்துவமா வராது. அப்ப அதை உணர்றதுக்காக அந்த உணர்ற இடத்துக்கு போறதுக்காகத்தான் வியாக்கியானம், விளக்கம், தியானம், பயிற்சி எல்லாம். அது அமைஞ்சிட்டா அமையுமண்டா பரமன் தொடர்பு என்ன செஞ்சிடும்? நிலைத்திடும், நிலையாயிடும். கிடைக்கும் இல்லை, நிலையாயிடும். அவன் இப்ப தன்னை உணர்ந்து கொண்டிருக்கிற நிலை மட்டும்தான் இருக்கும் இன்னைக்கு. அந்த நேரத்துல சரியா சகியோட கதைக்கிறது பிரச்சனை இல்லை, நசானோட கதைக்கிறது பிரச்சனை இல்லை, யாரோட கதைக்கிறதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, யாரோட சிரிக்கிறதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, யாரோட கோவப்படுறதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதையே நீனைக்கு விளங்கப்படுத்தி தாரேன்னு தெரியுமா? அதுல இதுக்கும் இருக்கு.
இதை விட்டு போட்டு கற்பனை போயிடக்கூடாதுதான் இன்னைக்கு அதை புரிய வைக்க. அப்ப அந்த அளவுக்கு ஏகமாக காண்பது உன்முகமேங்கிற நிலை ஒன்றிக்கணும். இந்த ஒன்றிக்கிற நிலை வாரத்துக்கு சரிபட வேண்டிய இடம்தான் காண்போன் காட்சி அவன். காண்போன் காட்சி அவன். அவன் கேளுங்க. ஏகமா காண்பது உன்முகமேங்கிறவருக்கு எப்படி கோபமும் இரக்கம் அதெல்லாம் எப்படி அவருக்கு வரும்? என்னடா இதை யாரும் ஒருத்தரும் கேட்கலையேன்னு யோசிச்சு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காளே புறா ஓம் வரும் எப்படா இரக்கம் வரும். இப்ப கட்டுண்ட நிலையில வார இரக்கம் இருக்குத்தானே, கட்டுண்ட நிலையிலிருந்து வார கோபம் இருக்குத்தானே. இந்த கோபம் ஒரு குணமா இல்லையா? ஒரு குணம். அந்த குணம் உடலுக்கு சம்பந்தப்பட்டதா உணர்வுக்கு சம்பந்தப்பட்டதா? உடலுக்கு. உடலுக்கு எந்த குணமாவது சம்பந்தப்படுமா? உடலுக்கு ஏதாவது ஒரு குணத்தை வெளிப்படுத்துற ஆற்றல் இருக்கா? இல்லை, உணர்வுக்கு தான். அப்ப உணர்வு என்ன செய்யுதுண்டா, ஒரு நீளம் அகலம் என்கிற ஒரு கட்டுண்ட நிலையில அமையக்கூட அது என்ன செய்யுது? அந்த குணத்தை வெளிப்படுத்துது. அந்த குணம் வருகுது. உடலுக்கு எந்த குணமுமே கிடையாது. சரியா? இந்த குணம் உண்மையிலேயே வெளிப்படுகிறது எங்க இருந்தா உணர்வுல இருந்துதான். உணர்வுல எப்படி இருக்கு அந்த குணம்? கோபமா இருக்கா? இல்ல. இரக்கமா இருக்கா? இல்ல. இந்த கோபமும் இரக்கமும் உணர்வுல இல்லாம இருக்கா? அப்படியும் இல்லை. அப்படி என்றா அந்த உணர்வுல கோபமும் இருக்கி இரக்கமும் இருக்கி. சரியா? அந்த இரக்கம் என்கிற குணம் ஒன்று இருக்குங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு எதிரடையாக என்ன வந்தா வெளிப்படும்? இப்படி இருக்கென்று தெரிய வேண்டி வரும். கோபம் வந்தா? கோபம் வரல, கோபம் வந்து ஒன்று இல்லை. இதுகால வரைக்கும் கோபம் வண்டி சொல்லி ஒரு குணம் யாருக்கிட்டையும் வெளியாகல, வெளியாகிற இடமே இல்லையென்றா இரக்கம் வண்டி சொல்லி ஒரு குணம் இருக்கிறது. இரக்கம் வண்டி சொல்லி ஒரு குணம் வெளிப்படுறது யாருக்காவது தெரிய வந்திருக்குமா, தென்பற்றிருக்குமா? அப்படி ஒரு குணம் இருக்கண்டு எல்லாரும் புரிஞ்சிருப்பாளா? இல்லை. அப்படி என்றா அந்த இரக்கத்தை நிலைப்படுத்துறதுக்கு அந்த இரக்கம் எண்ணியாக வந்து நிலைப்படுத்துது. கோபமா? அப்ப கோபம் வர்றது இரக்கத்தை இல்லாமக்கையா, இரக்கம் ஒன்று இருக்கென்று சொல்லி உறுதிப்படுத்தியா? இரக்கம் ஒன்று உறுதிப்படுத்த. அப்படி அந்த இரக்கமும் அந்த கோபமும் சரியா பிரிச்சு அறிவிக்கப்பட்டிருக்குவா? பிரிச்சு அறிவிக்கிறதாலதான் முகம்மது நபிக்கு சரியா ஜிப்ரீல் இறங்கி நீங்க அவரோட கோவப்படாதுங்க. யார் சொல்லி கொடுக்க? ஜிப்ரீல். இவரோட இரக்கமா நடந்துக்கங்க. அது யார் சொல்லி கொடுக்க? ஜிப்ரீல் தான். அவருக்கு எப்படி இரக்கமும் கோபமும் தெரியும்? அவர் வானவர்வா, அவர் பண்பென்ன? ஞாபகம் மட்டும்தானே. அவ்வளவுதானே. அவர் முகம்மது என்கிறவருக்கு நீங்க இரக்கப்படுங்க என்று சொல்லி இரக்கம்ங்கிற குணத்தையும் இல்லையா, இவரோட கோபப்படுங்க, இவருடைய கோபமா நடந்துக்கங்க என்று சொல்லி கோபப்படுற நிலையையும் முகம்மது நபிக்கு உணர்த்தினதாகவும்
அப்படி உணர்ந்த அவரு அந்த மாதிரி ஆக்களோட நடந்து கொண்டதாகவும் குர்ஆன் ஹதீஸ் விளங்கப்படுத்துதா இல்லையா? விளங்குறமா இல்லையா? அதோட இன்னொரு இப்ப 2-3 நாளைக்கு முதல்ல நான் போட்டேன், நீங்க கவனிச்சுக்கீங்களா தெரியா? அல்லாவுக்கும் கோபம் வரதாக 2-3 வரி எழுதி போட்டேன் திரும்ப. நான் இப்ப 2-3 நாளைக்கு முதல் உண்மை மொழிப்பல்ல ஒரு ஹதீஸ போட்டு அது நான் எப்படி வருது சொல்லுங்களேன். நேற்று முந்தினத்தை நம்ம தான் போட்டேன் பாருங்க. தொழுகை விட்டவன் மறுமையாக அல்லாவை கோபம் உள்ள நிலையில் சந்திப்பான். எப்படி தொழுகையை விட்ட மனிதன் சரியா அவன் மீது அல்லாஹ் கடும் கோபம் கொண்டிருக்கும் நிலையில் அல்லாவை சந்திப்பான். அப்ப நாம இன்னைக்கு என்னத்தை எடுக்கணும்னா தொழுகைங்கிற அந்த இடத்துக்கு திக்கிறேடுங்க. தியானத்தை விட்ட யாரையும் அல்லாஹ் சந்திச்சா இல்லாட்டி அல்லாஹ் சந்திக்கிற நிலை வந்தா அவன் என்ன செய்வானா? சும்மா லேசான கோபம் இல்லை, என்ன கோபம்? கடும் கோபம் கொண்டிருக்கும் நிலையில் அல்லாவை சந்திப்பான் என நபி அவர்கள் கூறினார்கள் என்றா, இப்படி கடும் கோபம் இருக்கிற மாதிரி சந்திக்க அல்லாஹ் வேண்டா. அல்லாஹ் கோபம் நாம இன்ன கோபம் வார மாதிரியும் நமக்கிட்ட இன்ன இரக்கம் வார மாதிரி இருந்தா தானங்க நமக்கு தெரியும். அப்படி இல்லாம நாம எப்படி சந்திக்கலாம் இந்த கோபத்தை, இந்த இரக்கத்தை? இந்த கோபமும் இந்த இரக்கமும் அல்லாஹ்வுடையது என்று எப்படி அடையாளம் காணலாம்? எப்படி உணரலாம்? புரிவடைதா? அப்ப இப்ப நீங்க இந்த கோபம் கொண்டு வாரது, இந்த இரக்கம் கொண்டு வாரது, இதை ரெண்டையும் தாண்டி கருணை என்று சொல்லி ஒன்று இருக்கு. அதுகிட்ட நாம இப்ப வாரல. அது ஏக வியாபகத்தன்மையோட சம்பந்தப்பட்டது. அந்த கருணை என்கிற ஏக வியாபக சம்பந்தப்பட்டதுதான் நமக்கு என்ன செய்யப்படுகிறது? இங்க பிரிஞ்சி இரக்கமாகவும் கோபமாகவும் என்ன செய்யும்? வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படி வெளிப்படுத்துங்க என்று முகமது நபிக்கு ஜிப்ரீல் வந்து என்ன செய்யறாரு? அப்படி என்ன முகமது நபி எப்படி இருந்திருக்கிறார் வந்து செல்ற கட்டத்துல? வெளிப்படுத்தாம இருந்திருக்கிறார். வெளிப்படுத்தாம தானே இருந்திருக்கணும். வெளிப்படுத்தாத ஒரு நிலையில இருந்தவரை நீங்க அவரோட இரக்கமா நடந்துக்கங்க, இவரோட கோபமா நடந்துக்கங்க. அப்ப இப்ப இவர் கொண்ட இந்த இரக்கமும் இவர் கொண்ட இந்த கோபமும் அந்த முகம்மது நபி என்று சொல்ற அவருக்குரியதா? அது அல்லாஹ் இடத்துல இருந்து ஜிப்ரீல் மூலமாக வந்து முகம்மது என்கிறவருக்கு உணர்த்தி கொடுக்கப்பட்டதா? முகம்மதுங்கிறவருக்கு உணர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியெல்லாம் அந்த கோபத்துக்கும் அந்த இரக்கத்துக்கும் உரியவன் யாரு? அப்ப இப்ப உங்களுக்கிட்ட வார இரக்கமும் உங்களுக்கிட்ட வார கோபத்துக்கும் உரியவன் யாரு? இப்ப அவன்தான் என்று சொன்னா அந்த கோபம் என்ன அடிப்படையில வரணும்? அவன்தான் என்று சொன்னா அந்த இரக்கம் என்ன அடிப்படையில வரணும்? கருணை என்ற அடிப்படை. கருணை தான் இருக்கணும். அந்த இரக்கத்துக்குள்ள கருணை தான் இருக்கணும், கோபத்துக்குள்ளையும் கருணை தான் இருக்கணும். ஆனா அவன் என்று சொல்லி அந்த ஏக வியாபகத்தன்மையில இருந்து வரணும். அப்படி என்றா அந்த இரக்கம் நீங்க யாரோட வைக்கிறீங்க? அந்த கோபத்தை நீங்க யாருக்கிட்ட காட்டுறீங்க? புரிவருதா? இப்போ நமக்கிட்ட வர்ற இந்த கட்டுண்ட நிலையிலிருந்து நாம இன்னும் எடுக்கிற இரக்கமும் இன்னும் எடுக்கிற கோபமும் வேறுங்கிற அடிப்படையில வருதா இல்லையா? வேறுங்கிற அடிப்படையில அப்படி வர அந்த இரக்கத்துக்கும் அந்த கோபத்துக்கும் அவன் பொறுப்பல்ல. அதனால ஒன்று நடக்க போறதும் இல்லை.
அப்படி ஒரு ஆள் இருக்கிறவரு நல்லா நம்மளோட கோவப்படுறாரு வெப்பமே அச்சப்பட தேவையில்லை. ஒரு அணுப்போலையும் அச்சப்பட தேவையில்லை. ஏன்? அது அவன் அந்த கருணையில இருந்த அந்த கோபம் அவர கட்டுண்ட நிலையில இருந்து ஒரு அணுப்போலையும் அது வெளியே வராது. அவர் இன்னும் அவருக்குரிய குணமாக அதை என்றாரா இல்லையா? அவருக்குரிய குணமாக அவர சுயநலத்துக்காக அதை அவரை பாவிக்காரா இல்லையா? அப்படி பாவிக்கிற அந்த குணத்தால, அப்படி பாவிக்கிற அந்த குணத்துக்குள்ள கட்டுப்பட்டு அவரோடைய அது நிக்குமே அல்லாமல் அந்த இரக்கத்துக்கும் அந்த கோபத்துக்கும் அவன் சொந்தக்காரன் இல்லை. என்ன அடிப்படையில? நமக்கிட்ட வார இரக்கமும் நமக்கிட்ட வார கோபமும் அவனுக்கிட்ட வார இரக்கமும் அவனுக்கிட்ட வார கோபமும் வேறையா இருக்கா? இல்ல. வேற கோபம் வேற இரக்கம் அப்படி இல்லை. அப்படி புரிஞ்சுக்க கூடாது. அப்படி புரிதலுக்கு வரக்கூடாது. இப்ப ஏக நிலையென்று சம்பந்தப்பட்டு நம்மளோட உள்ளத்திலிருந்து வார கோபத்துக்கு நம்மளோட உள்ளத்தில வெளிப்படுற இரக்கத்துக்கு நான் சம்பந்தம் இல்லை. நான் யாரை சொல்றேன்? அனசாபிச்சே சொல்றேன். எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா நான் தனியா கட்டுண்ட ஒரு ஆளா இருந்துகிட்டு எந்த சுயநலத்தை வச்சு எந்த இந்த இதுக்காக நான் ஒரு கோபத்தை ஒரு இரக்கத்தை வெளிப்படுத்தினா இதுக்கு யாரு பொறுப்பு? அப்ப அந்த இரக்கமும் அந்த கோபமும் உலகத்தோட சம்பந்தப்பட்டு பௌதீகத்தோட சம்பந்தப்பட்டு வாரதாக இருக்குமே அல்லாமல் ஏக வியாபகத்தன்மையோட அவன் இருக்கிற அந்த நிலையில இருந்து வாரதாக இருக்குமா? இல்ல, இருக்காது. அப்படி என்ன? இப்ப ஏக வியாபகம்ங்கிற அந்த அவன் வெளிப்படுத்துற அந்த கோபமும் அவன் வெளிப்படுத்துற அந்த இரக்கமும் எதை கொண்டு அமையும்? எதுக்காக அமையும்? எதோட சம்பந்தப்படும்? கருணையோட. அப்ப இப்ப உதாரணத்துக்கு நீங்க இருக்கிற நான உணர்ந்த உடனே சிறுக்குங்கிற நோய் அழிஞ்சிட்டுப்பேன். இப்ப நீங்க வேற இல்ல, அவன் வேற இல்லை, அவன் வேறையும் இல்லை, நீங்க வேறையும் இல்லை. அப்ப இப்ப ஈனைக்கு என்ன இடிப்பு வந்துட்டு இரண்டற்ற நிலை வந்துட்டு வந்தோடனே உங்களுக்கிட்ட இரக்கம் என்று நெருக்கி உங்கள்கிட்ட கோபம் என்று நெருக்கி இப்ப அவன் தான் உங்களுக்கு என்ன செய்யலாம்? கொஞ்சம் கோவப்படன், சஹியோட கொஞ்சம் கோவப்படன், சஸ்கிலோட கொஞ்சம் இரக்கப்படன் சொல்றான். அதுக்கு ஒரு வானவரை இருக்கிறான். புரிவடுதா நான் சொல்றது? தஸ்கீர் அந்த சிக்னல் என்ன செய்யுது? வந்து வந்து கட்டாய் போகுது. அப்ப அல்லாவுடைய குணத்தை தன்னுடைய குணமாக எடுத்து ஆட்சி அதிகாரம் செய்கிறேன்டா அந்த ஆட்சி அதிகாரத்தை இரக்கம் கோபம் இல்லாம எல்லாம் செய்யலாமா? இல்ல. அப்படியெல்லாம் அவர் இப்ப இரக்கத்தை காட்டுறாரு யாரோட, கோபத்தை யாரோட காட்டுறாரு? இல்ல, மிச்சம் கொள்ளி யோசிக்க வேணாம். அவர் அந்த நிலையை விட்டு தூர பேரோட என்ன காட்டுறாரு? கோபம். தூரப்போனோட காட்டினாரா இல்லையா? அல்லாஹ் காட்டினானா இல்லையா? சமூகத்தை விட்டு நீ என்ன செய், தூரப்போட்டு காட்டினானா இல்லையா? இது இந்த கோபம், இது கோபமா இல்லையா? அந்த கோபம் தானே அவன் நெருப்ப நான் உணர வச்சவனே. சுஜூ செய்ய மறுத்த உடனே கோபம் வராதா? வந்தோன்னா அந்த கோபம் ஒளிமி நின்றுச்சா இல்லையா? வேறையா?
இது யாருக்கிட்ட வந்த கோபம்? இப்ப இரக்கம் என்ன? யாரோட இரக்கம்? சுஜூதி செஞ்ச அவளோட இரக்கம் இல்லையா? அப்ப இப்ப உங்களுக்கிட்ட இருக்கிற இரக்கம்ங்கிற குணமும் உங்கள்கிட்ட இருக்கிற கோபம்ங்கிற குணையும் இப்ப நீங்க யாருக்கு பயன்படுத்துவீங்க? இப்ப நீங்க அப்படி பயன்படுத்தக்குள்ள நீங்களா பயன்படுத்துறீங்க? அவன் தான். இதைத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? முகம்மது என்கிற அவருக்கு ஜிப்ரீல் மூலமாக உணர்த்தினான். இந்த கோபத்தையும் இந்த இரக்கத்தையும் என்ன செய்யும்? தேவைப்படுற நேரத்தில தேவைப்படுற பொழுது பயன்படுத்து என்று கொடுத்து முழுமையாக பயன்படுத்தி முழுமையான ஒரு கமாலியத்துடைய நிலையை தந்த ஒரு மார்க்கத்தை தந்தவர் தான் யாரு? ரசூல். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி தந்தாரா? இல்ல, ஒரு குணத்தை மட்டும்தான் காட்டினாரு. ஒரு கண்ணத்தில் அடிச்சா மறு கண்ணத்தை காட்டு. அப்ப ஒரு பகுதியை விட்டுட்டாரு. கோவத்தை விட்டுட்டாரு. அப்ப இப்ப அவர் என்ன பகையாவே இருந்திருக்கார், பகையே வளர்த்திருக்கார், பகைய உறவாக்கல. அப்ப ஒரு நிலைக்கு வந்துக்குள்ள அந்த பகை உறவா மாறின உடனே இப்ப அவன்ட குணம் பண்ணு அவனுக்கு ஒரு குணத்தை கொடுக்குறியா, அது தண்ட குணம் பண்ணு தண்ணில இருந்து அதை வெளிப்படுத்துறியா? அப்படி வெளிப்படுத்துற நிலை ஏகமாக உன்முகமே என்று நீங்க காணக்குள்ளான் செடியாமை. ஏகமாய் காண்பது உன்முகமே என்று காணக்குள்ள சரியா? எந்த கட்டத்தில என்ன குணத்தை நீங்க வெளிப்படுத்தணும் என்று சொல்லி நீங்க உணர்றல்ல. உங்களோட உள்ளத்தை சும்மா உங்களுக்கு விளங்குறதுக்காக கொஞ்சம் கீழே இறங்கி சரியா நீங்க ஏக வியாபகமா நான் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த இருப்புல அமைகிற நிலையில இந்த காண்போனுங்கிற நிலை இருக்குமா இல்லையா? இருக்கும். அந்த காண்போனுங்கிற நிலையில இருந்து நீங்க என்ன காட்சியை பார்த்தாலும் என்ன காட்சியை கண்டாலும் அந்த காண்போனுங்கிற அது ஒரு கண்ணாடி. உலகம் ஒரு கண்ணாடி, அதை ஊன்றி பார்த்தவன் தள்ளாடி. கண்ணாடி. அப்ப இப்ப நீங்க கண்ணாடியில ஒரு காட்சி ஒன்று உழுவுது உங்களுக்கு வைப்போம். எந்த அளவுக்கு நீங்க பிடிக்கிறீங்களே சரியா, இல்லாட்டி ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு பிறவாக பிடிப்பீங்க. உங்களோட கண்ணாடியில இப்ப காட்சி ஒன்று உழுவுது. திடீரென்று தஸ்கீர் வந்து நிக்காரு. நிக்க இப்ப கண்ணாடியா இருந்த உள்ளத்துல என்ன செய்யுது? தஸ்கீர் காட்சியா தெரிகிறாரு. தெரிஞ்ச உடனே அந்த கண்ணாடி என்ன செய்யுது? கண்ணாடி தஸ்கீரத்தான் காட்டுது. காட்டினும் கண்ணாடி சூடாகுது. என்ன செய்யற? ஆனா கண்ணாடியில சூடும் இல்லை, இறக்கவும் இல்லை, கோவம் இல்லை. ஆனா ரெண்டற்ற நிலை ஒன்று இருக்க கண்ணாடியில. கண்ணாடி எப்படி இருக்கின்ற தஸ்கீர் அது சூடாகவும் இல்லை, அது கோபம்ங்கிறது அதுல இல்லை. ஆனா அதுல என்ன இல்லை? இறக்கவும் இல்லை. ஆனா அப்படி இல்லைன்ற உடனே நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கணும்டா இருக்கி. ஆனா கோபம் இரக்கம் இல்லை, உடன்பாடு எதிர்மறை இல்லைங்க. அது கண்ணாடி. அவர் இப்ப என்ன செஞ்சிட்டாருண்டா அந்த கோபம் இரக்கம்ங்கிற நிலையை தாண்டி உள்ளத்தை எண்ணி ஆக்கி விட்டாரு, கண்ணாடியா ஆக்கி விட்டாரு. அந்த கண்ணாடியை ஆகிறது தான் அந்த ஏக நிலை.
அந்த ஏக நிலையில அவர் ஆகின உடனே அந்த ஏக நிலையில என்ன காட்சியெல்லாம் இருக்கென்று சொல்லி அவர் கண்டு கொண்டிருக்கிற நிலைதான் என்ன நிலை? காண்போனுங்கிற நிலை. இந்த நிலை அந்த காண்போனுங்கிற நிலைதான் உலகம். உலகம் என்ற அகிலம். அகிலம். சரியா? அதை ஊண்டி பார்த்தவன் தள்ளாடுற நிலை இது. இது வேற பக்கம் அது போகும், நாம் எடுப்போம். அப்ப இப்படி அந்த கண்ணாடி இருந்த உடனே அந்த கண்ணாடியில இப்ப தஸ்கீர்ற காட்சி ஒன்று வருகிறது. ஏன்னா இப்ப கட்டுண்டிருக்கிற ஒரு உடலுக்குள்ள நடக்கிற விஷயத்தை விளங்கப்படுத்தல. அதிகமா இப்ப அப்படித்தான் எல்லாரும் விளங்கி கொள்ளுவா. நான் ஏக வியாபகமா ஒரு உடல் இருக்கா இல்லையா? காரண உடல். அதுல நடக்கிற விஷயத்தை விளங்கப்படுத்துறேன். வேறு இல்லாத, வேறு காணாத. அப்ப அந்த காண்போனுங்கிற நிலையில இந்த காட்சி விழுந்த உடனே அங்க அந்த அது என்ன செய்யுது? இப்ப அந்த காட்சிலாம் இரக்கமும் கோபமும் இருக்கு. அப்ப அந்த அந்த காட்சி விழுந்தோன்னா இன்னைக்கு கோபம் வருது. அதே மாதிரி சகிட காட்சி வந்தோடனே என்ன வருது? இரக்கம் வருது. கொஞ்சம் மாத்தி சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். ஆனா ரெண்டுமே அங்க கண்ணாடியில எப்படி இருக்கண்டா ஒரே நிலையில இருக்கு. காட்சியதான் இல்ல, காட்சிக்கேற்ப இன்னைக்கு என்ன செய்யுது குணம் வழியாக. கண்ணாடியில் அப்படி இல்லை. இப்படி வருதா? இப்ப அதை உணர்த்தி கொடுக்கிற ஐனைக்கு உணர வைக்கிறவருக்கு பேர் யாரு? ஜிப்ரீல். அப்ப ஐனைக்கே இரக்கம் கோபம் இல்லாம இருக்கிற, இப்ப இல்லாம இருக்கிற என்ற உடனே இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு புரிதல் திரும்ப எடுத்துடணும். என்ன இருக்கி இரக்கம் கோபம் என்ற பெயரை எடுக்காம இன்னைக்கு அந்த புரிதல் எடுத்துடணும். இனிப்பு உறப்பு என்கிற பேரை எடுக்காம இன்னைக்கு இப்படி இருக்கிறத இது முகம்மது அவர்ற குணம் இல்லை, அங்க உணர்வுல உணர்ந்திருக்கிற குணம். அந்த குணத்தை இந்த திரையை கொண்டு அங்க உழுகுற காட்சி கேப்ப அதை வெளிப்படுத்துங்க என்று நீங்க உணர்றீங்கவா, உணர்த்துறாம் வா. இது ஏக வியாப நிலைய கொண்டு உணர்த்தப்பட்டா அந்த இரக்கத்துக்கேற்ப ஒரு விஷயம் நடக்கும். அந்த கோபத்துக்கு ஏற்பையும் என்ன செய்யும் விஷயம் நடக்கும். இதுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. இது அவர சுயநலத்தை வச்சு நான் ஒரு ஆள் இருக்கேன் என்று சொல்லி ஒரு கட்டுண்ட நிலையை உணர்ந்து அந்த நிலைக்காக அந்த இருப்புக்காக வர கோபமும் இறக்கவும் இல்லை. அதே நேரத்துல முகம்மது போய் தன் மனைவியோட பேசியிருப்பாரு, கோவப்பட்டிருப்பாரு இல்லையா? பிள்ளைகளோட கோவப்பட்டிருப்பாரு, கூட்டாளிமாரோட கோவப்பட்டிருப்பாரு. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா? இல்லை. அது அவர் அந்த ஆமினாக்கும் அப்துல்லாக்கும் பிறந்து அதுக்கு ஜிப்ரீல் வந்து அறிவிச்சிருப்பாரா? அது வேதத்துல வந்து இருக்குமா? அப்ப இப்ப வேதத்துல வந்திருக்கிற இந்த கோபம் இரக்கம்ங்கிற இந்த விஷயத்தை நீங்க பூரணமா ஆராய்வுக்கு எடுத்தீங்களா, இந்த களிமா கொள்கைங்கிற இதை வச்சு இதுக்காக வந்த அந்த கோபமும் இரக்கமும் அவனுடையதாகவும் இந்த கட்டுண்ட நிலையில வந்தது, கட்டுண்ட நிலையிலிருந்து தனிப்பட்ட ரீதியாக வந்த கோபமும் அந்த கட்டுண்டு இருக்கிற அவருக்குரியதாகவும் தெளிவா விளங்குற நிலை வரும். ஆனா இங்க இரக்கம் கோபம் கட்டுண்ட நிலையிலிருந்து வந்தது, வேறொரு இரக்கம் கோபமும் இல்லை,
கட்டுண்டாம ஏக வியாபக நிலையில இருந்து இரக்கம் கோபம் வந்தது, அதுக்கும் வேற கோபம் இரக்கமும் இல்லை. இப்ப இப்படி இருந்த அந்த தன்மை இப்ப எனக்குரியது இல்லை, இது அவனுக்குரியது என்று செய்யப்படுகிறது. இன்னைக்கு உணரப்படுகிறது, உணர்ற நிலை வருது. ஆனா இப்படி உணர்ற நிலை செடியா செடியா அமையறதுக்கு ஏகமாய் காண்பது உள்முகமேங்கிற அந்த இடிப்பு நிலை என்ன செய்யும் நமக்கு. இந்த காண்போன் காட்சி அவன் என்று நாம மூணாக பிரிச்சு விளங்குறோமா இல்லையா? காண்போன் காட்சி அவன். இப்ப என்ன செய்யணும்னா இந்த காண்போனுங்கிறது இந்த காட்சிங்கிறதும் அவன்ல என்ன செய்யணும்? தன்னிலப்படுத்தப்படணும். தன்னிலப்படுத்தப்படணும்னா இப்ப எய்னிக்கு வரணும். அவர் எந்த இடத்துக்கு வரணும்? திரும்ப காண்போனுக்கு வந்தாருண்டா திரும்ப வந்துடுவாரு, மர காட்சிக்கு வருவாரு. அவர் அவர்ல இருக்கிறது உணரணும். அதைத்தானே இந்த முறை ஒன்று கூடல உங்களுக்கு பயிற்சி தந்தனா. அந்த மத்தியபத்தை தான் காட்டியும் உங்களுக்கு என்ன செஞ்சு இந்த முறை ஒன்று கூட எல்லாரும் இருப்பாட்டி ஒரு பயிற்சி தந்தவா. இப்ப காண்போனும் அவன் தான், காட்சியும் அவன் தான், அவனும் அவன் தான், கண்ட பொருளும் அவன் தான். இப்ப காண்போன் காட்சி என்று சொல்லி அந்த பிரிச்சு அறிவிச்ச அந்த பொருட்கான்றிக்கே அதுதான் தண்ணில இப்படி ஒரு நிலையில நீ இருக்காண்டு உணர்த்துதா இல்லையா? இல்லாட்டி உணரலாமா? நாம உணர்வோமா? இல்லை, உணர மாட்டோம். அப்ப அப்படி உணர்ற நிலை வரக்குள்ள ஏகமாய் காண்பது உள்முகமேங்கிற நிலை சூட்சுமத்திலே அமையணும். அப்படியா? இல்ல இல்ல. சரி, பௌதிகத்திலே அமையணும். இல்ல, இன்னைக்கு சூட்சுமம் பௌதிகம் இருக்கா? இல்ல. நீங்க கண்டிப்பா என்ன செய்யுங்கடா, இன்ன சொல்ற இந்த விஷயத்தை நேற்று காலையில பெண்கள் உறவாட்டத்தில அழகா ஒரு இடத்தை என்ன செஞ்சிருக்கேன். ஏகமாய் காண்பது உள்முகமேங்கிற நிலை எப்படி வரணும், எப்படி அமையணும் என்று அறிவுக்குள்ள விளக்க முடியாத ஒரு விஷயத்தை கொண்டது என்ன புரிதலை வச்சு ஒரு அளவு விளக்கியிருக்கேன். அது கொஞ்சம் ஒருநிலைப்படுத்தி அதை கொஞ்சம் கேட்டு பாருங்க. அதுக்காகத்தான் அரவாசினா அதை நானே மலமலண்டு எடிட் பண்ணி பாரிசுக்கு வேலையை கொடுக்காம, அவருக்கு ஏற்கனவே வேலை, அவரை கஷ்டப்படுத்தாம போட்டுட்டேன். புரிபடுதா? அப்ப ஏகமாய் காண்பதே உன்முகம் என்ற அனுபவத்திலே பெற்றுக்கொள்றது அனுபூதியில இருக்கிறதாக அதே கண உணர்வு வர இல்லையா? அனுபூதியில இருக்கிறது தான் அனுபவத்தில இருக்கின்ற உணர்வு வர இல்லையா? அப்பதான் பேசக்குள்ள ஒரு விஷயம், அந்த அனுபவத்தை மொழியில் கூற அறிஞராலும் முடியாது. அனுபவம் ஐம்புலன் ஆட்சி கொண்டு அமைகிறது. அப்ப அதுல இப்ப நாம ஐம்புலனுக்கு வந்துட்டோமா? இல்ல நாம காண்போனுங்கிற ஒரு புலன்ல நிக்கமா? காண்போனுங்கிற ஒரு புலன்ல நிக்கும். நம்ம இப்ப பார்வை, கேள்வி, பேச்சு, மூச்சு என்கிற இந்த பண்பு யாவும் அமையணும். அப்பதான் ஐம்புலன் ஆட்சி என்ன செய்யும், அமையும். இப்ப நம்ம காண்போனுங்கிற நிலைக்கு வாரது மட்டும் அனுபவம் இல்லை. அப்படின்னா நாம என்ன செய்யறோம்? அனுபவத்தில
தலைவாசல்ல நிற்கும். ஏகமாய் காண்பது உள்முகமே. அங்கள் அடுத்த வரி, இதை அறிவதே சாந்தியின் தலைவாசல். இதை அறிவதே சாந்தியின் தலைவாசல். அப்படியெல்லாம் இப்ப நாம உருவம் பண்ணி சொல்லி காண்போனுங்கிற நிலையிலிருந்து அவன் என்று நாம அறிகிறது சாந்தியின் தலைவாசல். அப்ப ஈனைக்கு நமக்கிட்ட புலன்களில ஒரு புலன் தான் என்ன செய்யுது, காண்போனுங்கிற புலன் மட்டும்தான் ஈனைக்கு என்ன செய்யுது, ஆட்சிக்கு வந்திருக்கு. அப்ப இப்படி ஆட்சிக்கு வந்த இந்த புலன் நீ அதோட மற்றதெல்லாம் என்ன செய்யணும், கேள்வி வரணும், பேச்சு வரணும், மூச்சு வரணும். இந்த பண்பு யாவும் சேர்ந்ததுக்கு பிறகுதான் ஐம்புலன் ஆட்சி வரும். இதை நான் என்று நான் உணர்ற நிலை வந்ததுக்கு பிறகுதான் என்ன வரும், என்ன வரும், டக்குன்னு சொல்லுங்களேன், அனுபவம் வரும். அந்த அனுபவத்தை நான் சொல்லிட்டேனா இல்ல, அந்த அனுபவத்துக்கு உங்களை கொண்டாடுறதுக்கு தானே இவ்வளவும் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி என்ன அந்த 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 இடம் எப்படி வந்து அமையணும் வந்தா ஒரு சின்ன ஒரு நுட்பத்துக்குள்ள அதை பிடிக்கலாம். எப்படி என்றா, காண்போனுங்கிறவன் இருக்கானா இல்லையா, அந்த காண்போனுங்கிறவனுக்கிட்ட பார்வை இருக்கா இல்லையா, காண்போனுங்கிற அவனுக்கிட்ட கேள்வி இருக்கா இல்லையா, கேட்கிற நிலை இருக்கா இல்லையா, அந்த காண்போனுங்கிறவனுக்கிட்ட பேசுற நிலைமை இருக்கா இல்லையா, காண்போனுங்கிற அவனுக்கிட்ட மூச்சுற நிலைமை இருக்கா இல்லையா. அப்ப பார்வை இருக்கி, கேள்வி இருக்கி, பேச்சு இருக்கி, மூச்சு இருக்கி. அத அவன் நான் என்று உணர்ந்துகிட்டு இருக்கிற நிலைமை இருக்கா இல்லையா, அந்த நிலைமை இந்த விழிப்புல என்ன செய்யும், உணரப்படணும். இப்ப நம்ம பிரிச்சு தானே பார்க்கும். இப்ப பார்வைங்கிற அந்த இடத்திலேயே அந்த பார்வை, கேள்வி, பேச்சு, மூச்சு சேர்ந்து அந்த பார்வையிலேயே எல்லாமே இருக்கேன். பார்வையில இருக்கண்டா அந்த பார்வைங்கிற பண்பை மட்டும்தானே இப்ப நாம எடுக்கும். இப்ப நீங்க யாருகிட்ட கேக்குறீங்க, எடுக்கலவா, நான் யாருக்கு பதில் சொல்றேன், எடுத்தீங்களா, இப்படி வருது. இப்ப நான் காட்டுற இடம் அந்த கனவை எடுக்கணும், அந்த கணம் எடுக்கல, எக்கணம் இரண்டட்டிருக்கும். இப்ப வார இடக்கமும் இப்ப வார கோபமா இருக்கிறதா இல்ல. அப்ப இவ்வளவு நேரம் நீங்க அந்த இரக்கத்தையும் கோபத்தையும் இந்த கட்டுண்ட நிலையோட வச்சுதான் கிரகிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன செய்யறது? அப்ப இப்ப நான் மொழியால சொல்லிட்டேனா இல்ல, நான் செல்லல. நீங்க இப்ப லேசா உணர்ந்துட்டீங்க, டக்குன்னு பிடிச்சிங்க. எதை நீக்கணும்னு பிடிச்சிங்க, பேருங்கிறத நீக்கினேன். அப்ப இப்ப வேறுங்கிறத நீக்கி பிடிக்க வேண்டிய பண்புதான் இந்த பார்வையும், கேள்வியும், பேச்சும், மூச்சும். அப்ப இங்க எத்தனை கோடி பேரு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் யார பார்வை? எத்தனை கோடி பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் யாரு கேட்டுட்டு இருக்கா? எத்தனை கோடி பேர் பேசிக்கிட்டு இருந்தாலும் யாரு பேசிட்டு இருக்கா? எத்தனை கோடி பேரு மூச்ச விட்டாலும் யாரு மூச்சு விடுறா?
அவன் நான் இப்ப இன்னைக்கு நின்று இதை உணர்றீங்க நீங்க. இந்த அனுபவத்தை நான் சொல்லிட்டேன் நான் உங்கள்கிட்ட. இது நீங்க சைக்கிளை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி கிறுக்குவீங்கள, ஒரு பலன் சொல்லு பிடிபடுமே, அப்பதான் பிடிபடும். அப்பதான் இது உணர்றதுக்கு ஒரு முழங்கிட்ட. இப்ப இந்த கோபத்துக்கு இந்த இறக்கத்துக்கும் இன்னடிக்கிறான சபிஷுக்கு சம்பந்தம் இல்லை. இது அவன் தான் உணர்த்துறான், இவரோட இரக்கமாயிரி இவரோட கோபமாயிரி என்று. அதே நேரத்துல இந்த இரக்கத்தையும் கோபத்தை அவன் வெளிப்படுத்துறதுக்கு உள்ளுக்கு இருக்கிற விஷயம் என்ன? கருணை. கருணை. அந்த கருணை தான் என்ன? கருணை என்கிறது கடல், அது கடலுக்குரிய குணம். கருணை கடலாகுவாய். அப்போ கொஞ்சம் என்றாலும் நீனைக்கு துளங்கி போகட்டும், நாசமத்து போகட்டும் என்று சொல்லி செய்தான் அவன் சுட்டவே இல்லை. அவன் அப்படி தூக்கி எறியவே இல்லை. நீ ஒப்பந்தம் செய், நாம 2 பேரும் ஒப்பந்தம் செஞ்சுக்குவோம், நீ அதை பொறுப்பெடு. புரிவடுதா? அப்ப எக்கணமும் இந்த நிலையில இருந்தாத்தான காண்போனா இருக்கலாம். இப்ப காண்போனுங்கிற இருப்பு ஏன் அமைதில்லை? இப்படி அந்த பேச்சு மூச்சு எல்லாம் அமையாத. இப்ப நீங்க இதுல மட்டும் நிக்கும், எங்க நிக்கும்? பார்வையில மட்டும் நிக்கும், அந்த குணத்துல மட்டும்தான் நிக்கும். பேசுற நேரத்திலே நீ செஞ்சிடறோம், வேற யாரோட பேசுறோம், வேற யாரோ நம்ம கிட்ட பேசுறதாக நினைக்கும். இல்லையா? கேட்கக்குள்ளையும் இது அப்படி கேட்கும். அப்ப நாம அந்த பண்பை இப்போ உணர்ந்துட்டோம். பண்ண ஈனைக்கு கேட்கிறவன் எத்தனை பேர்? அவன்தான். காக்கா என்று கத்துறவன் எத்தனை பேர்? அவன்தான். இப்ப எப்பக்கம் திரும்பினாலும் அவன் முகம்தான். அதுதான் ஏகமாய் காண்பது உன்முகம் என்று இடிப்பமையும். இப்ப நான் உங்கள்கிட்ட பௌதிகமா கொண்டு வந்து காட்டுறேன் நீங்க புரிஞ்சாலும் பிள்ளை, நான் சூட்சமமா காட்டுறேன் புரிஞ்சாலும் பிள்ளை, நான் அதை காட்டல. ஏகமா இருக்கிற அந்த தத்துவத்தை உங்களுக்கு உணர்த்துறேன். ஏகமாக நான் இருக்கேன் அந்த இருப்பு நிலையும் உங்களுக்கு என்ன செய்யறேன்? உணர்த்துறேன், வெளிப்படுத்தி உங்களுக்கு விளக்கித்தாரேன். இந்த அனுபவத்தை நான் இன்னும் ஒரு வார்த்தையில ஒரு சொல்லுல உங்கள்கிட்ட சொல்லிக்கலாம் இருக்கேன். ஏன்னா அதுக்கப்பால மொழி இல்லை. ஆனா நீங்க வந்து உங்களோட கல்வி இப்ப அந்த இடத்தை உணர்றதா இல்லையா, பிடிக்குதா இல்லையா, அந்த நிலைக்கு வருகுதா இல்லையா, அப்படி என்றா இன்னும் செய்யலாம், உணர்த்தி தரலாம். நீங்க தான் எய்னைக்கு இத காட்டுறாரு, எய்னைக்கு இவர் வர சொல்றாரு, எய்னைக்கு இவர் நம்மளை இடிக்க சொல்றாரு என்று என்ன செய்யணும்? உணரணும். அந்த உணர்த்தி தார இடத்தை நீங்க கரெக்டா இதானா, அப்படி உணராட்டி என்ன செய்யணும்? அப்படி உணர்ற நிலை வராட்டி என்ன செய்யணும்? நாம உணர்ற நிலையை கொண்டு கேள்வி கேட்கணும், இதானா. அது அவர் என்ன செய்யணும்? நான் இன்னைக்கு இப்படி எடுக்கிறது சரியா, நான் இப்படி எடுக்கிறது சரியா, இப்படி எடுத்தா சரியா என்று கேட்கணும். அப்படி கேட்கிற அளவுல இல்ல தகமையில யாரும் இல்லை, எல்லாரும் பெரிய பெரிய மகான்களே. இப்பய தலையில தொப்பிய போட்டுட்டா யாரும் அப்படி எல்லாம் கேட்கறது இல்லையே, எல்லாம் கேட்கிற அளவுல இல்லை ஒண்ணு. அப்படி பெயிண்ட் செஞ்சுட்டு அறிவாளிகளாக இருக்காரு. அப்ப இந்த நிலை எப்படி கிடைக்கும்? இந்த நிலை எப்படி வந்து அமையும்? இது ஏதாவது விஷயத்தை வச்சிருக்கிறவனுக்கு அமையாது. இது சின்ன பிள்ளையாகும்.
பாக்குறவன் நம்மள பேய் நினைப்பான்னு சொல்லிக்கிட்டெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. நினைச்சா நினைச்சிட்டு போட்டு எந்த இடிப்பு எனக்கு தந்திரி பாக்குறவன் புத்திக்காரன் நினைக்க நினைச்சா நினைக்கிட்டு போட்டு குடிபடுத நெஞ்சல்ற அந்த அளவுக்கு அந்த கல்விட நிலை மாறுபடாம, அந்த அளவுக்கு அந்த கல்விட நிலை வெளிப்படாம இப்பதான் உறுதி பெற்ற உள்ளம் இனி வரும். உலகமே அதன் வெளிப்படை. எப்படி இருக்கும் வராதா? உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகமே வெளிப்படையா தெரிஞ்சா அந்த வெளிப்படையா தெரிகிற அந்த உள்ளம் யார முகத்தை காட்டுது, யார முகத்தை உணர்ந்திருக்கு, யார முகம் இருக்கிப்ப இன்னைக்கு உருவமா இருக்கி. உணர்வு. அப்ப இருளன்ற வகுமிலே வாழுகின்ற மூடருக்கு இருளன்ற வகுமை என்ன தெரியுமா? இவர்கிட்ட ரெட் அம்பத்து பரவாயில்லையா செல்லுங்க அறிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் கணம். இவருக்கு இருளதான். இவருக்கு இறை தோற்றம் புரியாது. இருளன்ற வாழ்வு வாழுகின்ற மூட இறை தோற்றம் புரியாது. அப்ப அந்த அளவுக்கு கல்வி என்ன செய்ய வேண்டியிருக்க தரிபட வேண்டியது. அதான் ஆதியும் அந்தமும் வாகிரும் பாத்தினும் நான் என செல்லிட துணிவு வரும் இந்த நில வந்தாதான், இந்த நில அமைஞ்சதான். அப்போ இப்ப பார்வை கேள்வி பேச்சு மூச்சு இந்த பண்பு யாவும் நீ என்று சொல்ற நிலை இருக்கே எய்னிக்கண்டு விளங்குதா? எந்த எந்த இடத்துக்கு வரணும் கல்வி, எந்த இடத்துக்கு அந்த கல்வி வந்தாது அமையும் என்று முடிவெடுக்குதா? இப்ப அப்ப அதை நீங்க முதல் என்ன செய்யுங்க, அந்த பயிற்சிய எங்க இருந்து ஆரம்பிங்க, எங்க இருந்து ஆரம்பிப்பீங்க? இந்த பயிற்சியை உங்களுக்கு லேசா ஆரம்பிக்கிறதுக்கு, லேசா பயிற்சி எடுக்கிறதுக்கு லேசான இடம் எது? எங்க? மத்தியம் தானே. வீட்டை இருந்து எடுங்க. உங்களோட வீடு என்று சொல்லி ஒரு சூழல் உங்களுக்கு தந்திரிக்கு இந்த கமாலியத்தை பிடிக்க முதல் அங்க இருந்து ரெடியாகுங்க. இதுக்குத்தான் குடும்பத்தோட இருந்து பிடிங்க என்று தந்தேன். பிடிபடுதா? அப்ப சம்சார கடலில் அஞ்சாமல் ஏகிட திக்கிர் துணை அறிவோட துணை வேண்டும். அறிவோட துணை வேணும். அது எந்த அறிவு? இந்த பௌதிக அறிவா? அந்த அறிவோட துணை வேணும். அப்ப நீங்க சாதாரணமா நினைக்க வேணாம். அது உங்களுடைய இடிப்புல இருக்கிற ஏக வியாபக தத்துவம் என்ன செய்யுது? உங்களை உறுதிப்படுத்த, உங்களோட நிலைக்கு உங்களை கொண்டாடுறதுக்காக கூட இருக்கி. அது விளங்குதா உங்களுக்கு? சரி, அது ரிஃபா யாரு ராபி வந்திருந்தா அவருக்கு கொஞ்சம் விளங்கு. இப்ப அவர் அதுல நிக்காரு. அப்ப இன்னைக்கு அத அங்க இருந்து ஆரம்பிங்க. அங்க யாரு என்ன கதைச்சாலும் அந்த காண்போனுங்கிற நிலையில இருந்து காதை கொடுங்க. இப்படி நீங்க காதை கொடுத்தீங்கல்ல, நீங்களா காதை கொடுக்குறீங்க? அவ பேசுறது உங்களுக்காக இருக்குது. அப்ப காண்போனுங்கிற நிலையில இருந்துகிட்டு கண்ணை மட்டும் பார்வையை மட்டும் கொடுத்து விட்டு இருந்தா, காண்போனுங்கிற நிலையில நீங்க என்ன செய்யணும்? காண்போனுங்கிற நிலையில இருந்து கல்பு அந்த விழிப்பு வந்துட்டு சுரந்துட்டீங்க. அந்த விழிப்புல காட்சி தெரியணுங்க. அந்த காட்சி தெரியுதுன்னு சொல்லி நீங்க உணர்றதுக்கு உணர்த்துறதுக்கு தானே முதல் அதுல என்ன செய்யுங்க? உங்களை உருவத்தை தெரியப்படுத்துங்க என்று தந்தேன். உங்களுக்கு உருவத்தை உணருங்க என்று தந்தேன். அப்ப நீங்க அந்த உருவத்தை உணர்ந்தீங்கன்னா அந்த உருவம் உணர்றதுக்கு
நீங்க உணர்ந்த எல்லாம் தான் உங்களுக்கு இப்ப பௌதீகமா தெரியுது. நீங்க இதெல்லாம் உணராம அந்த உருவத்தை உணரலாம், உணர்ந்திருக்க மாட்டீங்க. இப்ப நீங்க கட்டில படுத்த நீங்க அந்த கட்டில இருந்து ஒளிம்பிக்கிட்டு வேற எங்கேயும் போனியா நீங்க உலகத்தை பார்க்க? இல்ல வேற எங்கேயாவது இருந்து கட்டிலுக்கு உலகத்தை கொண்டாந்தியா? குசும்பவே இல்லை. அதை நல்ல அழகா காலையில கொஞ்சம் விளங்கப்படுத்திருக்கேன். முடியுமெண்டா அதை கொஞ்சம் கேளுங்க. அப்ப இதோட நிப்பாட்டு. இப்ப இது கொஞ்சம் ஆழமான விஷயமா போயிட்டு பிரச்சனை இல்லை. ஆனா முடிங்க. இப்ப நீங்க காண்போண்டா பார்வையில நிக்கிறீங்க. இப்ப அடுத்த எண்ணத்துல நிக்கணும். கேள்வி கேள்வி தான் வரணும், பேச்சுக்கு போகக்கூடாது. இப்ப கேள்விக்கு வரும். ஏன் பேசுகிறவன் யார்? இப்ப உங்களோட கேட்கிறவன். அப்ப அதை உணருங்களா முதல். அப்பதான் மரம் என்ன செய்யும்? உங்களுக்கோ நான் நெருப்பண்டு உணர்ந்தவன் என்ன பேசுறான் எல்லாம் விளங்கதா? அவன் என்ன பேசுவான் விளங்காதா? இப்படி விளங்குற யாருக்கு? உங்களுக்கா? அவன் தன்னை உணர்ந்திருக்கிற இழிப்பு நிலை, காண்போனுங்கிற நிலை. இப்ப கருமஞ்சாவும் களிதான். நீங்க எதை எங்க எப்படி செய்யணும், எப்படி யாரை வச்சு எதை செய்யலாம், யாரு எதுக்குரிய ஆக்கள், யாரு எந்த இடத்தை வருவா, யாரு எங்க நிக்கா, எந்த நிலைக்கு வரக்கூடிய பகுதி இவருக்கு குடுபற்றிக்கு எல்லாம் சிறை இல்லாம தெரியும். யாரு இதை அலட்சியம் பண்றா, யாரு கணக்கெடுக்காம இருக்கா, யாரு தலையில தூக்கி வைக்க சுமக்கா, யாருக்கு இது அறவே கணக்கு இல்லாம இருக்கி, யாரு எதுக்கு பின்னால ஓடுறா, யாரு எதுக்கு பின்னால வாரா, இதெல்லாம் அவருக்கு சொல்லி விளங்கப்படுத்தணும். அவருக்கு தெரியான்னு நினைக்கிறீங்க? முடிவெடுங்க. நான் சொல்ற இடிப்பு நிலை. அப்ப இப்ப இந்த அனுபவத்தை சொல்லிட்டேனா? உணர்ச்சித்தார். நீங்க அந்த நிலைக்கு வந்தா நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் கரெக்ட், சரி, ஹக்குத்தான் என்று சொல்லி ஒசாரிட பாடலை கொண்டு இன்றைக்கு நாம உணர்றமே. அப்படி நீங்க உணர்வீங்க. அப்படியே நான் ஒருத்தருக்கும் தராம ஒருத்தருக்கும் செல்லாம இந்த பாட்டிலே வச்சுக்கிட்டு இருந்தேன்டா, என்ன போல ஒரு குற்றவாளி, என்ன போல ஒரு கஞ்சன் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அதனால நான் கொடுக்க வேண்டியதை உங்களுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே கொடுத்திருக்கிறேன் என்ற ஒசாதில வழிகாட்டலை கொள். இந்த கல்வியை கொள். பிடிச்செடுங்க. பிடிக்கக்கூடிய ஆக்கள் தானே, பிடிக்காதாக்களும் இல்லை. பிடிச்சிட்டீங்க, கொண்ட தந்தா அதுல நிக்கலாம். இப்ப அடுத்தது தந்துருக்கீங்க. அப்ப நாளையில என்ன செய்யுங்க, யாரு பேசினாலும் கொஞ்சம் யாரு பேசுறான்னு, மலக்கு பேசுறாளா, ஜின் பேசுதா, ஷைத்தான் பேசுறானா, இல்ல மனிதன் பேசுறானா என்று கொஞ்சம் காதை கொடுங்க. ஆனா மனிதனை நீங்க பார்க்க மாட்டீங்க. மனிதனை பார்க்கிறீங்கன்னா நீங்க இந்த உறவாட்டத்துக்கு தமர். இதுக்குள்ள மனுஷன் இருக்கான். நான் அதனால அதிகமா மனிதர்களோட தான் பேசிட்டு இருக்கிறேன். அது இல்லாம நீங்க எடுக்கிற முழுமையா மிருகங்களோட பேசுறீங்க. நீங்க என்ன மிருகங்கள் நம்மள மாதிரி பேசுது, அவ்வளவுதான். ஒரு மொழியை வச்சுக்கிட்டு சித்தத்தை குழப்புவன் உருவம். அப்ப நீங்க மனுஷனோட உறவு வச்சுக்கோங்க, மனுஷனோட இல்லைங்க, மனுஷனோட பழகுறேன். எங்க வரணும் இப்ப நானு? உறவாட்டத்துக்கு வரணும். உறவாட்டத்துக்கு வராட்டி உங்களை யாரு கூட்டிட்டு போறா, நீங்க யாருக்கு பின்னால போறீங்க, உங்கள்கிட்ட என்ன பேசிக்கு
உங்களோட உள்ளத்துல எண்ணத்தை வச்சிருக்கிறீங்க. அப்ப நீங்க சருகக்கூடாத இடத்துல வந்து சருகிறீங்களன்னா இதுக்கு நான் என்ன செய்ய? காய கற்ப களிமா கல்வின் கரையை நீக்கும் மாத்திரை ஆ கொண்ட பின்பு முன்னாதோர்க்கு கல்வின் கதவில் முத்திரை. அப்ப என்ன செய்ய? அப்ப அவர் என்ன செய்வாரு? உள்ளத்துல முத்திரைக்கு, உலகத்தின் உலகத்தில் எடுத்து கனவுல வாழ விரும்புறாரு. அதை நிஜமான நம்பி வாழ்றாரு. பொதுவா சொல்றேன், உங்களுக்கு உறவாட்டத்துல பெருமதி தெரியாமையும் இல்லை, நான் தெரியப்படுத்தி நீங்க புரிய வைக்க வேண்டியும் இல்லை. நீங்க மனுஷனோட பழக போறீங்க, மனுஷனோட கதைக்க போறீங்க, மனுஷனோட இருக்க போறீங்களா? இதுக்கு வந்து பாருங்க, அல்லாஹ் தெரிவு செஞ்சு நமக்கு என்ன செஞ்சிருக்கான்? மனிதர்களை தந்திருக்கானா இல்லையா? இங்க வந்த என்ன பேச போறோம் தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் தான் பேச போறோம். என்ன? தன்னை பத்தி. வேற என்னக்க போறோம்? ஞான உணர போறோம். வேறங்கிறத நீக்கி நானுங்கிறத உணர போறோம். அப்ப இந்த வேற நீக்கி நானுங்கிற உணர்வை அந்த இடத்துக்கு வந்தா இன்னைக்கு மனிதன் இருப்பான். அவன்தான் மனிதன். சரி.